இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரும், அதையும் ஆன் பண்ணிக்கோ. அப்பதான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட்ஸ்அப்போட ஒரு புதிய ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது வாட்ஸ்அப்ல பெரிய லென்த்தான வீடியோஸ் பாத்தீங்கன்னா எப்படி ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் வீடியோவா போறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆப் இருந்தா போதும், நீங்க நார்மல் ஒரிஜினல் வாட்ஸ்அப்ல நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக வாட்ஸ்அப் ஜிபி அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்புமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ண வேண்டிய ஆப் நேம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் டூல். நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ரெண்டாவது ஒரு ஆப் கொடுத்திருப்பாங்க, வாட்ஸ்அப் கிட். இந்த ஆப் பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 10,000 டவுன்லோட் நடந்திருக்கு. இந்த ஆப் ரொம்ப பாத்தீங்கன்னா சூப்பரா ஒர்க் ஆகுது. அதாவது உங்களுக்கான வாட்ஸ்அப் வீடியோ நீங்க ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நீங்க போடணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. உங்களோட வாட்ஸ்அப் வீடியோஸ், போட்டோஸ் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த ஆப் மூலமாவே பண்ணிக்கலாம். இது ஒரு 2-in-1 ஆப் சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஆப் நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ண மாட்டீங்க. சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. அதனால தான் இது பாத்தீங்கன்னா 4.3 ரேட்டிங்ல இருக்கு. இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணதும் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேவர்னு கொடுத்திருப்பாங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போட்டோஸ் ஏதாவது சேவ் பண்ணணுமான்னு சொல்லி கேக்குது. அதாவது வாட்ஸ்அப்ல ஏதாவது போட்டோஸ் நீங்க வச்சிருப்பாங்க, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. சோ அதை டவுன்லோட் பண்ணுமான்னு சொல்லி கேக்குது. நீங்க வேணும்னா இதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல நான் வீடியோ டவுன்லோட் பண்ண போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிட்டு மேல ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இப்ப கீழே பாத்தீங்கன்னா பிளேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க பிளே பண்ணியும் பாத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சைட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்கும். நீங்க வேணும்னா மறுபடியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப வீடியோ சேவ் ஆயிடுச்சு. நம்ம பிளே பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ் ரொம்ப ஈஸியா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ல இருந்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹைலைட், இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் இல்ல ஏதாவது ஒரு நீங்க ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, ஒரு நல்ல கருத்து உள்ள வீடியோ இல்ல வேற ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ரொம்ப லென்த்தியா இருந்திருக்கும். அந்த மாதிரி வீடியோஸ் பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி நீங்க தாராளமா இந்த ஆப் மூலமா நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி போடலாம். வீடியோ பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோ செலக்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்க கேலரியில ஓபன் பண்ணா இந்த ஆப்ஷன் வரும். இப்ப என் கேலரியில பாத்தீங்கன்னா டவுன்லோட்ல ஒரு சாங் ஒன்னு வச்சிருக்கேன். இது ஒரு ஃபுல் HD சாங் பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும். இதுல எத்தனை நிமிஷம் வீடியோன்றத தெளிவா இங்க கொடுத்திருப்பாங்க. இப்ப கீழே பாத்தீங்கன்னா ட்ரிம் வித் ஷேர் அண்ட் வாட்ஸ்அப்னு தெளிவா கொடுத்திருக்காங்க. இதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க வாட்ஸ்அப்புக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா கூட்டிட்டு போகும். இப்ப இல்லனா உங்களுக்கு மோர் ஆப்ஷன் நிறைய கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணாம இல்ல வேற ஏதாவது ஷேர் பண்ணுமான்னு சொல்லி கேக்குது. நான் இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வாட்ஸ்அப் கொடுத்துக்கிறேன். வாட்ஸ்அப் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காவே உங்க ஸ்டேட்டஸ் வீடியோக்கு, அதாவது உங்களோட ஸ்டேட்டஸ் பேஜுக்கு போயிடும். இதுல நீங்க டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ பாத்தீங்கன்னா தனித்தனியா ஸ்ப்ளிட் ஆயிருக்கிறத நீங்க பார்க்கலாம். சோ மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 seconds to 30 seconds 3.9 MB கொடுத்திருக்காங்க. இப்ப நடுவுல ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ற பாருங்க. கீழே பாத்தீங்கன்னா நடுவுல நிறைய வீடியோஸ் கொடுத்திருப்பாங்க. நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். நீங்க நடுவுல வேணும்னாலும் பிளே பண்ணி பாத்துக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியுது. சோ உங்களுக்கான வீடியோஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியாவே இதுல ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கான பிடிச்ச வீடியோஸ் இல்ல முக்கியமான தகவல் இல்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திருப்பீங்க, கருத்து சொல்ற மாதிரி இல்ல நம்ம நாட்டுக்கு தேவைப்படுற மாதிரி நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா அதெல்லாம் எல்லாமே ஷேர் பண்ண முடியாது. பட் ஆனா இது மூலமா நீங்க எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு எல்லாமே ஓகேனா நீங்க பாத்தீங்கன்னா கீழே போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா ஓகே பண்ணதும் போஸ்ட் ஆயிடும். சோ இதுல பாத்தீங்கன்னா எல்லா வீடியோ சாங்ஸும் பாத்தீங்கன்னா தனித்தனியா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. நீங்க எது வேணுமோ பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணி டெலீட் கூட பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் மேல கொடுத்திருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா டெலீட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க அந்த பர்டிகுலர் வீடியோஸ் பாத்தீங்கன்னா எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கூட தாராளமா எடுத்துக்கலாம். இப்ப நீங்க அப்படியே போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா போஸ்டிங் போயிடும். ஒரு 10 செகண்ட் இல்ல 5 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்க. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோன்றனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க இப்ப ஓகே பண்ணாலும் ஒரு 5 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த லோடிங் நடந்துட்டு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்ப முடிஞ்சிடுச்சு. இப்ப போயிட்டு நான் மறுபடியும் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22 வீடியோஸ் பாத்தீங்கன்னா என்னோட பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ என்னோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா இப்ப ப்ராசஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்கு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு, அதாவது ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராசஸில் இருக்கு. உங்களுக்கு ஃபுல்லாக லோடிங் ஆனதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, அதாவது சென்டிங் ஆகிட்டு இருக்கு. ஃபுல்லாக சென்ட் ஆன பிறகு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.